அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே, 1915 ஆண்டுகளிலே உலக புகழ்பெற்ற ஒரு நாவல் ஆசிரியனுடைய புத்தகம் ரொம்பவும் பிரபலமாக வாசிக்கப்படுகிறது. மெட்டாமார்பியோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகம் பிரான்சிஸ் காஃப்கா என்கின்ற ஒரு எழுத்தாளரால் எழுதப்படுகிற அந்த புத்தகத்திலே வருகிற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கிரகோர் என்கின்றவன் திடீரென்று இரவு உறங்கி காலையில் எழுந்திருக்கிற பொழுது அவன் ஒரு காக்ரோச்சாக மாறியிருக்கிறான். ஒரு கரப்பாம்பூச்சாக அவனுடைய உடல் மாறியிருப்பதை பார்த்து அவன் பயந்து போகிறான். எனவே இந்த சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய இயல்பான பணிகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி விடுகிறான். ஒரு நல்ல டிராவலராக இருக்கிற இந்த ஒரு பணியாளன் தன்னுடைய பெற்றோரையும் தன்னுடைய சகோதரியையும் பாதுகாத்து கொள்கிற ஒரு சகோதரனாக இருக்கிற இந்த கிரகோர் இப்படி ஒரு நிலையை அடைந்த பிறகு, ஒரு உருவத்திலே மாற்றத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அனுபவிக்கிற இன்னல்களை பற்றின ஒரு கதையாக அது இருக்கிறது. பெற்றோர்கள் நிராகரிப்பு, வந்து செல்கிறவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவன் பணி செய்கின்ற அந்த கம்பெனியிலே ஒரு நல்ல பதில் சொல்ல முடியாத, பல நாட்களாக விடுப்பெடுத்திருக்கிற இவன் எங்கே போனான் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிற ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்தையும் கடந்து இவன் வீட்டிலேயே முடக்கப்படுகிறான், ஒரு அறைக்குள்ளாக இருக்கிறான். ஒரு மாற்றம் என்று நாம் சொல்கிறோமே, அவன் தன்னுடைய சகோதரி கிரீட்டால் பாதுகாக்கப்படுகிறான், உணவளிக்கப்படுகிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவும் குறைந்து போகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கதையிலே வருகிற உருமாற்றம் போல அல்ல நம் ஆண்டவருடைய உருமாற்றம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், மலையிலே அழைத்து சென்று அப்போஸ்தலர் மத்தியில் ஆண்டவர் உருமாற்றம் அடைந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் உருமாற்றம் அடைந்தது மனித பார்வையிலே இருக்கிற அவருடைய மனித இயல்பிலிருந்து வேற்று உருவை அவர் பெற்றதாக அப்போஸ்தலர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய பார்வையிலே அதுதான் அவருடைய உண்மையான உருவம் என்று நான் நினைக்கிறேன். மனித உருவிலே வந்தவர் தன்னுடைய சொந்த இயல்பை தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு, கடவுள் தன்மையிலே அவர் இருக்கிற நிலையை அப்போஸ்தலர் பார்த்து வியந்து போகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அதிலே பேதுரு, ஆண்டவரே இங்கேயே இருந்து விடலாமே, உமக்கொன்றும் மோசேவுக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக நாங்கள் கூடாரங்கள் அமைக்கட்டுமா என்று கேட்கிற அளவிற்கு அவர்கள் வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, இது மெட்டாமார்பியோசிஸ் போன்ற ஒரு உருமாற்றம் அல்ல. ஆண்டவருடைய உண்மையான நிலையை எல்லாருக்கும் காமிக்கல. பாருங்க, ஆண்டவர் இயேசு ஒரு குறிப்பிட்ட அப்போஸ்தலர்களை மட்டும் அழைத்து செல்கிறார். பேதுரு இருக்கிறார், யோவான் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார். மற்ற அப்போஸ்தலர்கள் அவரோடு இல்லை. சில வேளைகளிலே ஆண்டவருடைய செலக்ஷனும் அவருடைய சாய்ஸும் ரொம்பவும் கணிசமாகத்தான் இருக்கிறது. எல்லாரையும் அவர் நேசித்தாலும் ஒரு சில அனுபவங்களை ரொம்பவும் நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, உருமாற்ற பெருவிழாவிலே நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஆண்டவருடைய அனுபவத்தை பெற வேண்டும், அவருக்கு நெருக்கமான ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று இந்த 2வது தவக்கால ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு மாற்றம் அடைகிற வயது மாற்றத்தின் காரணமாக சில வேளைகளிலே நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் இருக்கிற இடத்திலேயே அவர்களுடைய இயலாமையினால் ரொம்பவும் கவலைக்கிடமாக இருக்கிற சூழ்நிலையிலே படுக்கையிலேயே அவர்களுடைய காலை கடன்களை எல்லாம் செய்து விடுகிற பொழுது அதை நாம் அனுசரித்து செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே எத்தனை பேர் அவர்களை பார்த்து வேறு முகங்களை காண்பிக்கிறோம். கோபத்தினால், வெறுப்பினால் நீ இருப்பதற்கு மடிந்து போகலாமே என்று சொல்லி நாம் எவ்வளவு அவர்களை கோபத்தோடு கடிந்து கொள்கிறோம். நாம் அவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீது இன்னும் அதிகமாக வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுகிறவர்களாக நாம் மாறியிருக்கிறோம் என்றால் இன்று ஒப்பு கொடுப்போம். நாம் உருமாற்றம் அடைந்து காண்பிக்கின்ற ஆண்டவர் பிரசன்னத்தில் குறைந்தபட்சம் நாம் உருமாற்றம் அடைய முடியாது, மனமாற்றத்தையாவது நாம் வெளிப்படுத்துவோம். பிறர் மீது இருக்கிற காழ்ப்பையும் வெறுப்பையும் முதிர்ந்த வயதிலே அவதிப்படுகிற நம்முடைய பெற்றோர்கள், உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற உங்கள் மாமியார் மாமனாராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல் துன்பங்களை நீங்கள் புரிந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளாக, அவர்களை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, இறுதி நாள் வரையிலும் அவர்கள் ஆண்டவரிடத்தில் சென்று சேரும் வரையிலும்
அவர்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்க ஒரு வரம் வேண்டி இந்த 2வது தவக்கால ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபிக்கலாமே. அன்பு பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அந்த ஒரு மனநிலையை தரணும், மனமாற்றத்தை தரணும். நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளாக, பொறுப்புள்ள பிள்ளைகளாக, பொறுமை உள்ள பிள்ளைகளாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமேன்.